திரைத்துறை சார்பாக ஒருத்தர் வந்து விஜய்க்கு வந்து ஒருத்தர்ல 2 பேர்னு சொல்லலாம். பிரகாஷ் ராஜ் அவர்கள் முதல்ல நம்ம வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் பேசின அரசியலை கூட நீ பேசல, அப்படி இருக்கும்போது நீ முதலமைச்சர் ஆகணுமா? இதெல்லாம் சூரிய வம்சம் படத்துல வேணா ஒரே பாட்டில் வந்து பெரிய பஸ் கம்பெனி முதலாளி ஆவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இங்கே இந்த அரசியலில் ஆக முடியாது, எதுவுமே பேசாமல் நீ எப்படி சிஎம் ஆகணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய பார்வையில் அவர் பார்க்குறாரு. நீங்கள் வந்து எப்படின்னா, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், அடிமுட்டால் பிச்சை எடுக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்ச டாக்டருக்கும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு ஓட்டு தான், ஒரு ஓட்டு தான். அப்போ நீங்கள் இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறப்பெல்லாம் பிச்சைக்காரனையும் எச்சக்கலையும் அடிமுட்டாலையும் டுபாக்குறையும் எதுக்கு ஆகாதவளையும் கரெக்ட் பண்ணுறீங்கனாலே எல்லாம் ஒன்று தானே. இவங்களுக்குன்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசணும். கேட்கவா போகுது, எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓட்டு உனக்கு விழுந்துச்சு, எத்தனை அதிகாரிகள் ஓட்டு, எத்தனை படித்தவர்கள் ஓட்டு, எத்தனை பிஹெச்டி ஓட்டு உனக்கு விழுந்துச்சு நான் கேட்க போறேன். இல்ல இது எண்ணி பார்ப்பான். அவன் இப்போ அறுபெரும் நாதாரியா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஓட்டு போட்டானா அது ஒரு ஓட்டு தான். அதான் அந்த ஜனநாயகத்துல மிகப்பெரிய கேடுகாலம் ஜனநாயகத்துக்கு. ஸோ அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரியான டுபாக்கூறுகளை நம்ம வந்து ஈஸியா கேன்வாஸ் பண்ணிடலாம். நீங்க ஒரு பிச்சைக்காரன் இப்ப கோயில் வாசல்ல உட்காந்துருக்கான்னு, கோயிலே இங்கே உட்காந்துருக்கோம். அவன் என்ன பண்ணா, ஏதோ பொங்கல் புளியோதர போடுவாங்க, ஏதோ இது இப்போ தானம் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்கன்னா அவன் தட்டை வச்சுட்டு ஐயான்னு உட்காந்துருக்குதுல, தப்புன்னு போய் ஒரு மட்டன் பிரியாணி சுக்கா வறுவலும் போட்டீங்கன்னு அசந்து போயிடுவாங்க. போய் உங்களை தெய்வமேன்றான். நீங்க வந்து உங்க குடும்பம் 100 வருஷத்துக்கு வாழும். அவன் கொள்ளைக்காரனா இருப்பான், முல்லை மாதிரியா இருப்பான், 3 கற்பழிப்பு வழக்கு இருக்கும், அவனை வாழ்த்துவான் அந்த ஒரு மட்டன் பிரியாணிக்காக. ஐயா அவங்க குடும்பமே 100 வருஷம் வாழலையா, கேன் தண்ணி கூட போடலையா அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க சொல்றதுல அவராது மட்டன் பிரியாணி கொடுக்குறாரு, அதனால அவங்க வந்து வாழ்த்துறாங்க. ஆனா நமக்கு இந்த நபர் வந்து ஒரு கேன் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க கூட. அவங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மூஞ்சியை காட்டும் போது அவங்க ஓஹோ பார்த்தாலே வயிறு பார்த்துட்டோன்னே சரி நீங்க 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு வாழ்த்திடுவாங்க. ஸோ அதை வச்சுதான் விஜய் மஞ்சள் குடிச்சுட்டு பிச்சைக்காரங்களுக்கு பிரியாணி போட்டு அவர்கள் புகழ்வாங்கல்ல, அது புகழ்ச்சி கிடையாது. அந்த மாதிரிதான் அவனோட வேல்யூ 250 ரூபா தான். மட்டன் பிரியாணி கொடுத்தீங்கனாலே உங்களை உலகளாவே புகழ்ந்துருவான், எல்லா கடவுளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பான். ஆனா என்ன எதுவுமே நடக்காது. அதே மாதிரிதான் விஜயோட இந்த வச்சுக்கிட்டு இந்த தற்கொலைகளை வச்சுக்கிட்டு அண்ணன் முதலமைச்சர் ஆடுவாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா விஜய் இந்த மாதிரி நெருக்கடியை வாழ்நாளிலே சந்திச்சுக்கிற அளவுக்கு பாஜக வந்து பாஜக நெருக்கடி கொடுத்து முடிச்சு கட்டிக்கின்றதுல ரொம்ப மோசமான விஷயத்தெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் விஜய் எலெக்ஷனுக்கு அப்புறம். எந்த மாதிரி நீங்க அதுதான் பாருங்க, நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜனநாயகம் படம் மாதிரி தான், வெயிட் பண்ணி பாருங்க. அது திடீர்னு பார்த்தா அப்ப இது அது என்னது ஹார்ட் டிஸ்க் ஏன்ட்ட கொடுனீங்கன்னா படம் வந்தப்ப பாருங்க, சொல்லியாச்சு படம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. அந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது, சிபிஐ விசாரணை எப்படிலாம் துவங்குது, எத்தனை நாளைக்கு நீ தனி விமானத்தை எடுத்துட்டு போயிடுவ, டெய்லி விசாரணை போட்டா போயிருவியா? போக முடியாது. அதாவது நீங்கள் விசாரணைக்கு தனி விமானம் சொல்லலாம். எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, இனிமேல் அண்ணன் வந்து வேனில் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார், ஏன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, டைமுக்கு போய் சேர முடியல, பின்னாடியே தொந்தரவு, அதனால இனிமேல் ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஜெயலலிதாலாம் போலியா, அதனால எங்கள் அண்ணனும் போவார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இவர் அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ கடலூருக்கு ஹெலிகாப்டர் தான் போகிறாங்க அப்படிங்களா? ஃபோன் ஆமாம், வாடகைக்கு சொன்னோம்னா பெங்களூர்ல இருந்து வந்துடும், கூட்டு போய் இறக்கி விட்டுருவேன். ஆனால் ஹெலிகாப்டர்ல போறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஆபத்து? ஆபத்துன்னா நீங்க கடந்த கால அரசியல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாயினால சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆபத்துகள்லாம் வேறு யாரும் விளைவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஹெலிகாப்டரே எல்லாமே பழசுதான், நீங்க வச்சிருக்கிறது பூராமே பழைய, நல்லா தெரிஞ்சு புதுசுலாம் வாங்கிக்கணும். நீங்க வந்து இந்த பழைய கிராமத்துல எல்லாம் வாடகை சைக்கிள் விடுவாங்க, ஆயில் போட்டு ஆயில் அடிச்சு அவருக்கு விடுவாங்க இல்ல, அந்த மாதிரிதான் இந்த இந்தியாவில் உள்ள ஹெலிகாப்டர் போறாமே. அது பெங்களூர்ல உள்ள ஹெலிகாப்டர்லாம் நீங்க நம்பி ஏறினீங்கன்னா நாசம் தான். அதனால இவர் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம விஜய் வந்து நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. விஜய் அரசியல் வேணா தற்கொலைத்தனமா இருக்கலாம், விஜயோட டான்ஸ் நடிப்பு எல்லாம் வந்து இன்னும் பல படங்கள்ல நடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஹெலிகாப்டர் அவர் அவாய்ட் பண்றது நல்லது அந்த அறிவுரையை நம்ம சொல்றீங்க. இல்ல ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப வேன்ல போனா பின்னாடி பைக்லயே வந்து டயர் கடியில போட்டோ எடுக்கிறதுக்கு டயர் கடியில மாட்டிக்கிறதுன்னு இவங்க சிக்குவாங்க. ஹெலிகாப்டர்ல போனா எப்படி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க புரியல. அது சும்மா பாத்துட்டே ஓடுவாங்க, கூட கிளம்புறப்ப அப்படியே ஓடுவாங்க. அவர் அங்க இருந்து பாத்துட்டு காமிச்சிட்டு போவாங்க. இந்த காத்தாடி டீல் போயிடுச்சுன்னா பின்னாடியே இந்த பசங்க குட்டி
பசங்க ஓடுவாங்க அந்த மாதிரி இவங்க பின்னாடியே ஓடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்தால் நம்ம வேணால் அதையும் வேடிக்கை பார்க்கலாம். அடுத்து இப்போ பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க, தம்பி நீ வந்து லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை பாலிடிக்ஸ்க்கு நீ ஹீரோலாம் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய வரவேற்பு வந்திருக்கு. எதிர்த்தரப்பினர் அடடா அடிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி. இல்லை, பிரேமலதா எப்பவுமே வந்து சில நேரம் டங் ஸ்லிப் ஆயிரும் பேசும்போது. ஆனால் இந்த டைம் சிலது கரெக்டாக பேசிருக்காப்புல, சிலது டங் ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் வீட்டுக்கு வந்தது போனது, அந்த இப்போ இது விஜயகாந்தோட உதவி இல்லாமல் இந்த பையன் வளர்ந்துருக்க முடியாது, சின்ன குழந்தையா இருந்தான் அப்படின்றது தெரியும்ல. அந்த ஆங்கிளில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பிரேமலதா சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, அரசியலில் இப்போ தான் எலெக்ஷனுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் எத்தனை % வருது, நிறையா வரும். ஒரு 15% ஆவரேஜ் 15% வரும். சில இடங்களில் 25% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜயா. ஆமாம், 2வது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் ஓட்டு வாங்க மாட்டாருன்னு சொல்லல, வாங்குனா ஆபத்துன்றது தான் சொல்றோம். அதனால வாங்கினா அது ஆபத்துல தான் முடியும். ஸோ அந்த ஆபத்து எவ்வளோ தூரத்துக்கு நெருங்கி வருது அப்படின்றத நம்ம எலெக்ஷன் முடிச்சுதான் பார்க்கணும். அவர் 2வது இடத்துக்கு போறாருன்னா அப்போ அதிமுக பாஜக என்ன சார் அந்த அளவுக்கு? அதிமுக 3வது இடத்துக்கு போகும். எடப்பாடி அவ்வளோ டம்மி ஆயிட்டாரு அப்படி இல்லை, எடப்பாடி டம்மி ஆகலை, ஆக்கப்பட்டாரு. டம்மி தான். டம்மி ஆக்க முடியாது யாரும், ஏன்னா அவரே டம்மி தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் சில அரசியல்லாம் பண்ணுவார், ஆனால் பிஜேபியை தாண்டி அவரால் பண்ண முடியாது. எடப்பாடியால் பண்ண முடியாது. அதனால அவர் அவங்களோட சேர்ந்து பாதி கெட்டு போனார். உள்ள கட்சிக்காரங்க பாதி கெடுத்து விட்டாங்க. அப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிடுவார். அப்ப விஜய் 2வது எதிர்கட்சியா வந்துடுறீங்களா? ஜெயிக்க மாட்டாப்ல விஜய், பல இடத்துல 2வது இடத்துக்கு. ஓகே ஓகே, அந்த வாக்கு வந்து பிரிப்பாரு அப்படி. நம்ம 2வது இடத்துக்கு போறோம் அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு காலையில என்ன நியூஸ் வெளியா இருக்குன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா, அந்த பிரமாண பத்திரத்துல வந்து மறுபடியும் ஒரு பிழை. ஏற்கனவே பிழை வந்து தான் 2வது தடவை உங்களை வந்து இது பண்ண சொன்னாங்க, தாக்கல் பண்ண சொன்னாங்க. அதுலேயும் வந்து அவர் சொத்து கணக்கு இருக்குங்களா, இதை வந்து மறைச்சிருக்காரு. அதாவது திருச்சி கிழக்கில் ஒன்றும் பெரம்பூரில் ஒரு மாதிரி இப்போ ஏஜ் மாற்றி கொடுத்தது ஓகே, சொத்தையே மாற்றி மாற்றி கொடுத்தது இவர் எந்த அர்த்தத்தில் இப்படி பண்ணுறாரு? இல்லை, அவருக்கே தெரியாது. இது வந்து அவர் எழுதி கொடுக்குறது கிடையாது, எல்லாமே வேறவனா எழுதி கொடுக்குறாரு. அதனால அவங்க செய்கிற தப்பு விஜயை கொண்டு ஜெயிலில் தள்ளிடும். நல்ல நேரம் இருக்க வரைக்கும் தப்பிச்சிடாரு. நல்ல நேரம் மாறும்போது சிபிஐ கேஸ் ஆனது காரணமே ஆதவர்ஜனா பண்ண தப்பு தான். இதை ஹார்ட் டிஸ்க் அழிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த ரிகவரி போட்டு ஃபுல்லா எடுத்துறாங்க. புரியுதா? ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லாத ஹார்ட் டிஸ்க்னாலும் கொடுத்துருக்கலாம். புது ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொஞ்சம் இதை காப்பி ஈப்பி போட்டு எதாவது கொடுத்துட்டா கூட ரைட்டுன்னு சொல்லலாம். அழிஞ்சு போச்சுங்க மாத்திட்டோம். அதே ஹார்ட் டிஸ்கை டெலீட் பண்ணா எடுக்க முடியாதா? அவங்க சிபிஐல ரிகவரி பண்ணிட்டாங்க. ரிகவரி பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்து ஷூட்டிங் நடத்தினதுலேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கிறதுனால விசாரணை அது ஒரு பக்கம் போயிட்டு அந்த மாதிரி விஜயை கொண்டு எவனா கோர்த்து விட்டுறாங்க. விஜய்க்கு அழிவு விஜய்னால கிடையாது, விஜய் கூட இருக்கவங்கனாலன்றது தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது ஆதவர்ஜனால தான் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு காத்துட்டு இருக்கு. அது இப்போ அப்போன்னு இருக்கு. அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ அழிவு வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த இது பிரச்சனை இருக்குல்ல சார், சொத்து விவரம் மாற்றி இருக்குன்றதுனால அது வந்து இப்போ அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை இது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன்லாம் இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி நடவடிக்கை எடுத்ததில்லை. கேஸ் போட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் அவர் இப்போ ஜெயிச்சிடாரோ தோக்குறாரோ முடிஞ்சு ஒரு 10 வருஷம். இந்திரா காந்தியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஜெயிச்சே செல்லாதுன்னு வந்துச்சு அந்த காலத்தில் தேர்தல் கமிஷன். ஒரு 20-15 வருஷம் கழிச்சு வந்துச்சு. மாதிரி இது ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வரும். அதுக்கப்புறம் அது வந்தா என்ன அதுதான் ஜனநாயகம் படம் மாதிரி தான் அதுவும். ஹைகோர்ட் போனோடனே ஹைகோர்ட் வந்து வழக்கை எடுத்திருக்கு. அதில் ஏதாவது சொல்லி ஸ்டே வாங்குவாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். வாங்கி எதையாவது ஒன்று உருட்டி இல்லை அதில் சில கணக்கு விட்டு போச்சு. அதனால தான் நாங்கள் நியாயமாக சேர்த்து இதில் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு தொகுதி ஏற்றுக்கணும், ரொம்ப டைட்டாக போனாலும் ஒரு தொகுதி ஆக்சுவலாக பார்த்தாலே அப்போ நீங்கள் பொய் கணக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல பொய் சொல்லியிருந்தா 2 இடத்துக்குமே பொய் தானே. இப்போ 100 இதில் சொல்றீங்க, 110 ரூபான்னு சொன்னீங்கன்னா அப்போ இது பொய்னா அதுவும் பொய் தானே. ஆமாம் ஆமாம், 2 இடத்துலையுமே அப்போ பொய்யா ரெண்டையும் தூக்கணும். எலெக்ஷன் கமிஷன் செய்ய மாட்டாங்க. இப்போ பாஜக இவங்களுக்கு செய்யணும்னு நினச்சா இப்போ செய்யலாம் இல்லையா? இதே காரணம் காட்டி இல்லை, அது சும்மா அப்படி ரொம்ப நெருக்கடி கொடுத்தோன்னா மக்கள்
அதிகமா இவருக்கு அந்த ஆதரவுன்றது அதிகமாயிடும். அதனால ஒரு அதிகபட்சம் ஒரு இதுல அடிச்சு விடுவாங்க, இல்லைன்னா ரெண்டுலயும் நின்று என்ன பண்றாருப்பா, ஏன்னா அவங்க ட்ரையல் பார்க்கணும்ல. இவர் எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இங்கே எவ்வளோ வருது அங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்காக தள்ளுபடிலாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு விட்டுருவாங்க. அப்படியே நின்று இவருக்கு என்னதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் செத்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 15 அப்புறம் இன்னொருத்தர் வருவார், இன்னொருத்தர் வரும்போது அப்போ இந்த கேஸ் வரும்போது அப்போ விஜய்னா யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ஆயிடும். அப்படியா அப்படின்னு விட்டுருவாங்க. படத்துல நடிப்பார்ல, அப்ப தெரியாதா? இப்ப எலெக்ஷன் முடிஞ்சது வேற வழியில படம் நடிக்க போவாரு. எலெக்ஷன் கேஸ் முடிஞ்சுன்னா என்ன தெரியும்? அந்த மாதிரி இருக்கும்போது தெரியாது. ஜனநாயகம் படத்தை நடிச்சாரு அப்படின்னு அந்த மாதிரி ராமராஜன் கூட தான் பீக்ல இருந்தாரு. 30 நாள் ஓடிச்சு. இப்ப யாருக்கா தெரியுது அந்த ஜெனரேஷனுக்கு? தெரியாது. அதே மாதிரி அந்த மாதிரிதான் அந்த இதுல. ஒருவேளை அப்போ பேசாம பாஜகக்கே இப்ப ராமராஜன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு. இருக்கும். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இது. இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு அந்த பஸ் போய் நின்றுச்சு அப்படின்னு. இந்த காங்கிரஸோடைய கர்நாடகாவை சேர்ந்த அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் தன்னைத்தானே எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு, அந்த அளவுக்குலாம் விஜய் வர்த்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அது உண்மைதானே? அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. விஜயை தவிர எல்லாருக்குமே அந்த மேட்டர் தெரியும். அவரையே எம்ஜிஆர் நம்பிட்டு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் விஜயை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நம்புவாங்க. ஏதோ ஒரு 10-15% ஓட்டு சரி கூட்டு சேர்ந்தா ஏதாவது ஒரு பதவி, அது மினிஸ்டர், டெப்டி சிஎம், இவ்வளோ தான். அதே பெருசு. கூட்டணி சேரலைன்னா ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆகாது, 0 ஆயிடுவாங்கன்னு தெரியும். தரேன்றாங்க. அது வேணான்னாருன்னா இந்த எலெக்ஷன் முடிவு வச்சு